ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற புதுசான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணாமலும் வச்சுக்கலாம், பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ ஐ திங்க் இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைனை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லேருந்து டிஃபர் ஆகுது. ஆக்சுவலாக அந்த இன்டர்ஃபேஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ஒன்லி ஒன் சேஞ்ச் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்டில் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்ட் தான் இன்க்ளூட் ஆகுது. எப்படி வந்து பாலிமார்ஃபிசமில் எக்ஸ்டென்ஸுங்கிற கீவேர்டு வந்து இன்க்ளூட் ஆனிச்சோ, இந்த மாதிரி இதில் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ நேராக இம்ப்ளிமெண்டேஷன் போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம போன வீடியோவில் நம்ம நிறுத்தினதோடு இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம்? நியூ போயிட்டு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோமா? இதில் இன்டர்ஃபேஸுங்கிறத நான் கிளிக் பண்ணணும் இங்கே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் நேம் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் இன்டர்ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லிட்டேன். எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதிக்கலாம், டிஃபைன் பண்ணாமலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் ஹலோங்கிற மெத்தடை நான் டிஃபைன் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே நேமுங்கிற மெத்தடை நான் டிஃபைனே பண்ணாமலும் எழுதியிருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டை போட்டிருக்கோம். ஏன்னா இந்த மெத்தடை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணல, இது வந்து ஒரு எம்டி மெத்தடு அப்படிங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்டு வந்து இங்கே டிஃபைன் ஆகுது. அதை தான் வந்து இது சொல்ல வருது. பட் இங்கே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எழுதணும்னா எந்த ஒரு டெஃபனேஷனும் டெஃபனேஷனே இல்லாமல், இங்கே நான் எப்படி ஒரு டெஃபனேஷனே இல்லாமல் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி இங்கே எழுதணும்னா இன்டர்ஃபேஸ்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இங்கே எழுத தேவையில்லை. நீங்கள் இப்போ இங்கே எது எழுதினாலுமே அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தான். ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது தேவையில்லைன்னு. அப்ஸ்ட்ராக்ட் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் வாய்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு எம்டியான மெத்தடு. இங்கே எதையுமே நான் டிஃபைன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகுது. இப்போ இதில் போய்ட்டு நான் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்க மெத்தடே நான் எழுதிக்கிறாங்க. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே எரர் காட்டுது. ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் எந்த ஒரு மெத்தடை எழுத போனீங்கனாலுமே சரி, நீங்கள் எதையுமே டிஃபைன் பண்ணக்கூடாது. இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் லெவலில் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால தான் இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்டே வந்துச்சு. இதை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா எதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட்டு. ஸோ இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்ட் அப்படி தானே வந்துச்சு. ஸோ அதுதான் இன்டர்ஃபேஸ். தென் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி, இந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு எதில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சேம் இதே நான் மெயின் கிளாஸ்க்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரியே வந்து இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் நான் அங்கே எழுதியிருக்கேன்னா, ஓகே. ஸோ அப்போ கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தானே நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணோம். இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கொடுக்கணும். இம்ப்ளிமெண்ட்ஸ் இதை வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள்ங்கிற கிளாஸை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கு அந்த கிளாஸ் நேம் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு அவ்வளோதான். இப்போ இதில் எரர் ஏன் காட்டுது நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஏன்னா எப்போ நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டீங்கன்னாலுமே இந்த கிளாஸில் என்னென்ன மெத்தட்லாம் நீங்கள் டிஃபைன் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் இங்கே கண்டிப்பாக நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும். அப்போ தான் இந்த எரர் போகும். இங்கே வந்து நேமுங்கிற ஒரு மெத்தடை எழுதியிருக்கேன், பட் இங்கே நான் எதையுமே டிஃபைன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த நேமுங்கிற மெத்தடை இங்கே டிஃபைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்ட் எரர் காமிக்காமல் இருக்கும். இதிலே பாருங்களேன், ஒரு ரெக்டிஃபை பண்ணையில் என்ன வருது, இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு வருது பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் எத்தனை இம்ப்ளிமெண்ட் ஆகாத மெத்தட்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. இதில் ஒரே ஒரு மெத்தட் தான் நான் எழுதியிருக்கேன், அதனால் ஜஸ்ட் அது இருக்குது.
இங்கே பாருங்க, இன்சர்ட் அட் ஓவர் ரைடுங்கிற அனோட்டேஷன் நான் இன்சர்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. அது செக் ஆகிருக்கு. நம்ம அதை தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைனா எடுத்துடலாம். ஜஸ்ட் நான் அதை போடுறேன். அப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. ஜஸ்ட் நான் அதே ஆஸ் யூஷுவல் நான் இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது 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 அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்போ ஒர்க் ஆகும். இப்போது இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் இன்டர்னு வச்சுக்கிறேன். இன்டர் ஈக்குவல்ஸ் நியூ இன்டர்ஃபேஸ். ஓகே, அஸ் யூஷுவல் இன்டரை நம்ம கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர் டாட் நேம் கால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது ரன் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். யூஷுவல் ஹலோ வேர்ல்டுன்னு வரும். ஹலோ வேர்ல்டு. ஓ, டிஃப்ரென்சியேஷன் இருக்காதா? ஓகே, எதுவும் இல்லைங்கிறதுனால நான் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இன்னொரு விதத்துலேயும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஹெலோங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து போன இதில் பார்த்தது, போன வீடியோவில் பார்த்தது. இங்கே பாருங்கள், மேத்துங்கிற கிளாஸ், இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒன்று எழுதியிருக்கோம் பாருங்களேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நேமுங்கிற மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணாமல் இருக்கோம். ஸோ இங்கே வந்து அந்த நேமை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை மட்டும் தான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து 2 கிளாஸ் இருக்குது. எனக்கு 2 கிளாஸும் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதாவது அந்த 2 கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸும் எனக்கு வேணும். அப்படிங்கையில் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸ்டென்ஸ் வச்சு எழுதுறோம்னா இதில் ஒரு நேம் தானே கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்டென்ஸ் வச்சு இன்னொரு கிளாஸை வந்து நம்ம எழுத முடியாது. இங்கே அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள்னு எழுத முடியாது. சம்திங் லைக் தட், அந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ அப்படி எழுத ஜாவா அலோவ் பண்ணாது. அப்போ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஹலோ கிளாஸ் ஹலோ எக்ஸ்டென்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் போட்டு இன்டர்ஃபேஸ் எக்ஸாம்பிள்னு போடலாம். போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், அப்ஸ்ட்ராக்ட்லேயும் வந்து இந்த நேமுங்கிற இது வந்து டிஃபைன் ஆகாமல் இருக்குது. இன்டர்ஃபேஸ்லேயும் இந்த நேமுங்கிற மெத்தட் வந்து டிஃபைன் ஆகாமல் இருக்குது. ஸோ இது எதையாவது ஒன்று எடுத்துக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை குறைக்கணும்னா நம்ம வந்து நேம் 1 இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? நேம் 1 கொடுத்தா இங்கே வந்துருமே எரரு. எஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எரர் காட்டுது பாருங்கள். இப்போ எதனால எரர் காட்டுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த இன்டர்ஃபேஸில் உள்ள மெத்தடை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கும். ஜஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம் இங்கே. ஓகேவா? இப்போ நேம் 1 எழுதியாச்சு. இது வந்து ஹலோ வேர்ல்டு தான். அதே மாதிரியே இங்கே வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்குவோம். ஹலோ வேர்ல்டு 2ன்னு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து நேமுங்கிற மெத்தடையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அஸ் யூஷுவல் நேம் 1ங்கிற மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸில் உள்ள மெத்தடையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் ஆகுது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரே ஒரு கிளாஸை மட்டும் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து சிங்கிள். தென் இதே மல்டிபிள் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 2 கிளாஸ் தான் சொல்கிறேன், 2 கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது மேபி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸோ வி கேன் யூஸ் போத் எக்ஸ்டென்ஸ் அஸ் வெல் அஸ் த இம்ப்ளிமெண்ட்ஸ் ஹியர். எக்ஸ்டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ் தானே வரும், இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இன்னொரு கிளாஸ் வருது இல்லை. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தானே. அது மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இந்த இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் பண்ணும். இந்த இன்டர்ஃபேஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸில். And that's it about this video, and hope this video is helpful for you, and thanks for watching this video. And இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி டவுட் வராது, மேபி வந்துச்சுன்னா அந்த கேஸும் இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது வந்து கோடிங் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேபி இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடி ஜாப் கிடைக்க. ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோவை நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னாலே அப்படி நீங்கள் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா நான் என்ன கொஷின் சொல்லுவேன்னா, நான் என்ன ஆன்சர் சொல்லுவேன்னா, ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றோம், எனக்கு கோடிங் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்தே என்னன்னு தெரியாது அப்படின்னா எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம், எப்படி ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அது மேபி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பீப்புள். அவங்க தான் வந்து என்னோட ஆடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும்னா ஜஸ்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. And this is Shafiq signing off. See you in the next video. Bye.
I think the girls with their nails done now.